ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்தவும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை நிறைவேற்றவும் மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாரம்பரிய முறைப்படி சாரட் வண்டியில் நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அவரை மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வரவேற்று அவைக்கு அழைத்துச் சென்றனர். இரு அவைகளின் கூட்டத்தில் உரை நிகழ்த்திய திரௌபதி முர்மு, பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் தனது இலக்கை பூர்த்தி செய்து வருவதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேரை வறுமை கோட்டிலிருந்து மத்திய அரசு மீட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு தற்போது உலகிற்காக உற்பத்தி என்ற நிலையை நோக்கி நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம். வளமையான பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற ஒரே இலக்குடன் மத்திய அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சட்ட திருத்தமும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவும் உறுதியுடன் நிறைவேற்றப்படும் என்றும் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். वन इलेक्शन और वक्फ अधिनियम संशोधन जैसे कई महत्वपूर्ण विषय पर भी सरकार ने तेज गति से कदम आगे बढ़ाए. விவசாயிகளுக்கும் விவசாய திட்டங்களுக்கும் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதையும் 2,25,00,000 பேருக்கு சொத்து பட்டா வழங்கப்பட்டதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியா சிறப்பான வளர்ச்சியை அடைந்து வருவதாகவும், விரைவில் விண்வெளிக்கு இந்தியர்களை அனுப்ப முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரௌபதி முர்மு தெரிவித்தார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்க காசி தமிழ்ச் சங்கமம், காசி தெலுங்கு சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதையும் திரௌபதி முர்மு தமது உரையில் சுட்டிக்காட்டினார்.